வணக்கம், ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல்ஸோன். இந்த தலைப்பை பார்த்தோன்னே ஜெகன் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணக்கூடாதா? ஏன் பே பண்ணக்கூடாது? வரி கட்டுறது நம்ம நாட்டோட கடமை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இதில் ட்ரிக்கியான பாட்டெலாம் இருக்குது, சில சூட்சமங்கள் இருக்குது. அதுதான் நான் என்னென்னு சொல்ல போகிறேன். நீங்கள் ஏற்கனவே சம்பளம் வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களால் உணர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஏற்கனவே நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் நான் சொல்கிறது எளிமையாக உங்களுக்கு புரியும். அப்படி என்னங்க அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் வரின்னா என்னென்னு தெரியும், வருமான வரி அப்படின்னா என்னென்னு தெரியும். ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் ஈட்டுறீங்களோ அதுக்கு தகுந்தா போல் வருமான வரி ஒரு வரையறை வச்சுருக்கு. நீங்கள் இவ்வளோ தூரம் வரி கட்டணும் அப்படின்னு வச்சுருக்கு. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா மார்ச் 31 தான் கட்டணும் கிடையாது. ஒரு 4 டியூ வச்சுருக்குறாங்க, 4 தவணையாக நீங்கள் கட்டணும். இதுதான் ரூல். நீங்கள் சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் உங்கள் கம்பெனியிலே டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பிடிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அட்வான்ஸ் டேக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வரி செலுத்தியே ஆகணும். இந்த அட்வான்ஸ் டேக்ஸுக்கு நான் முன்னாலே சொன்ன மாதிரி 4 தவணை இருக்குது. தவணை 1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் டோட்டல் வரி எப்படின்னு நீங்கள் ஒரு அனுமானித்து, ஏன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்னு சொல்லவே முடியாது. சில மாதம் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும், சில மாதம் குறைவாக வரும். ஒவ்வொரு வருஷமும் அது வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு அனுமானம் தீர்மானமாக இவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு அனுமானமாக ஒரு அமௌண்ட்டு நீங்கள் தீர்மானிச்சுட்டு அதிலிருந்து ஒரு 15% ஜூன் 15க்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னு நீங்கள் முன்னக்கூட்டியே நீங்கள் வரி செலுத்தணும். 2வது தவணை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பருக்குள்ளே 45% நீங்கள் உங்கள் வருமான வரியிலேருந்து நீங்கள் கட்டணும். வருமான வரிகளில் எவ்வளோ தொகையோ அதுலேருந்து 45% நீங்கள் கட்டணும். 3வது தவணை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15க்குள்ளே 75% நீங்கள் கட்டணும். மார்ச் 15ல் மார்ச் 30 வரைக்கும் உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் அனுமானித்து முழு தொகையும் நீங்கள் கட்டிடணும். இதுதான் ரூல். இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸு கட்டாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா 2 காரணத்துக்காக இருக்குது. பெரும்பாலும் தொழில் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும். பெரும்பாலும் தொழில் பண்ணுறவங்க அட்வான்ஸ் டேக்ஸு கட்டவே மாட்டாங்க. என்னங்க ஜெகன் இப்படி சொல்கிறீங்க, இது நாட்டோட கடமையை மீறுறது இல்லையா? மீறுறது கிடையாது. ஏன் மீறுறது கிடையாதுன்னா, வருமான வரித்துறையிலேயே ஒரு ரூல் போட்டிருக்காங்க. என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸு கட்டணும். ஒரு வேளை கட்ட தவறிட்டால், பல காரணங்களுக்காக இருக்கலாம், கட்ட தவறிட்டால் நீங்கள் மாதம் 1% வட்டி மட்டும் நீங்கள் பெனால்ட்டியாக கொடுத்தா போதும். மாதம் 1% நீங்கள் மட்டும் பெனால்ட்டியாக கொடுத்தா போதும். எதுக்குன்னா, நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கணுமோ அந்த கட்டத அமௌண்ட்டை தவிர்த்துறீங்களே. இப்போ ஒரு 1000 ரூபா கட்டினா 1000 ரூபா கட்ட முடியலன்னா அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் 1% வட்டி மட்டும் எக்ஸ்ட்ரா பெனால்ட்டியாக கொடுத்தா போதும். ரொம்ப சிம்பிளான ரூல். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலான மக்கள் தொழில் பண்ணுறவங்க, அது ட்ரேடிங்காக இருக்கட்டும் இல்லை வேறு தொழில் பண்ணுறவங்களா இருக்கட்டும், மாதம் ஒரு வட்டிக்கு மேலே தான் அவங்க தொழில் பண்ணி சம்பாதிப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் டேக்ஸு கட்டணும். இதை நான் கட்டலைன்னு என்ன ஆகும், 1% நம்ம வரி எக்ஸ்ட்ரா நாங்கள் உங்களுக்கு போடுவாங்க. அது எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 10,000 ரூபா வருது. கரெக்டுங்களா? இந்த 10,000க்கு மேலே என்னால் தொழிலில் சம்பாதிக்க முடியுமே. அப்போ நான் 20,000 ரூபா சம்பாரிச்சிட்டு 10,000 நான் வச்சுக்கிட்டு 10,000 பெனால்ட்டியோட கட்டிடுவேனே. நான் எதுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. பெரும்பாலான தொழில் பண்ணுறவங்க 2 காரணங்களுக்காக அட்வான்ஸ் டேக்ஸு கட்டுறதே கிடையாது. காரணம் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டி அதில் வர்ற பெனிஃபிட்டை விட, அதில் வர்ற பயன்களை விட அட்வான்ஸ் டேக்ஸ் இல்லாமல் அந்த பணத்தை நான் தொழிலில் போட்டோம்னா எனக்கு எவ்வளோ பெனால்ட்டியோ அதை விட என்னால் அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நீங்கள் ட்ரேடிங்கில் இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 12% சம்பாதிக்க மாட்டிங்களா? நான் பெரும்பாலான மக்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 36% சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த 12% போக மீதி 24% உங்களுக்கு ப்ராஃபிட் தானே, எக்ஸ்ட்ரா லாபம் தானே. அதனால் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருந்தால், நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருந்தால், லாபம் சம்பாதிக்கக்கூடிய ட்ரேடராக இருந்தால் அட்வான்ஸ் டேக்ஸு பே பண்ண வேணாம். அந்த காசை ட்ரேடிங்கில் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகமாக சம்பாரிச்சிக்கலாம். பெனால்ட்டியோட மார்ச் 31 இல்லை மார்ச் 15 நீங்கள் கட்டிக்கிங்க. இதுதான் நம்பர் 1 பாயிண்ட். 2வது காரணம்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த தொழிலுக்குமே வந்து இவ்வளோ தான் வருமானம் வரும்னு நம்மளால் முன்னக்கூடியே அனுமானிக்க முடியாது. குவார்ட்டர் நல்லா போகும், ப்ராஃபிட் வரும், நிறைய லாபம் வரும், சரி நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2வது குவார்ட்டர் படுத்துரும். இது தொழிலில் உள்ளவங்களுக்கு ரொம்ப சகஜமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இயர் ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேக்ஸை கட்ட வேண்டியிருக்காது. நீங்கள் தேவையில்லாமல் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டிட்டு அதை திருப்பி வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாத காலம் ஆகலாம். அதனால் நீங்கள் லாஸ் பண்ணாலும் நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டி பிரயோஜனம் இல்லை, ப்ராஃபிட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அதை விட உங்களால் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணலாம். கரெக்டுங்களா? அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பெரும்பாலான பிஸ்னஸ்மேன் வந்து இந்த 2 காரணங்களுக்காக என்ன பண்ணுறதுன்னா அட்வான்ஸ் டேக்ஸு கட்டுறதே இல்லை. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அட்வான்ஸ் டேக்ஸ் கரெக்டாக கட்டணும். என்ன எடுத்துக்கிங்கன்னா 2020 வரைக்கும் நான் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டினதே கிடையாது. எதுனாலும் மார்ச் 31 வந்து முழுவதுமாக கட்டுவேன். சரி, இப்போ யாரெல்லாம் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் எஃப்டி வெளியில் அதிகமாக இருக்கோ அவங்களாம் அட்வான்ஸ் கட்டலாம். நான் பேங்க்கில் எஃப்டி போட்டிருக்கேன், அதில் 5% வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பேங்க்கில் எஃப்டி போட்டுட்டு இங்கே அட்வான்ஸ் டேக்ஸுக்கு 12% கொடுத்தீங்கன்னா அது மீனிங்லெஸ். கரெக்டுங்களா? ஏன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்கள் சொந்த காசுக்கே 7% கொடுக்குறீங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2020க்கு மேலே வந்து எஃப்டியில் நிறைய காசு இருக்குது. அதனால் இப்போ மார்ச் 2020க்கு அப்புறம் வந்து நான் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறேன். எதனால் செலுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது எனக்கு வெளியில் பணம் நிறைய ஐடியெலாம் இருக்குது, அதனால் நான் வந்து வருமான வரி செலுத்துகிறேன். அப்படி இல்லை, எனக்கு வெளியில் பணம் இல்லை, என் சொந்த கேபிட்டல் எல்லாமே இதில் தான் இருக்குது, வெளியில் பணமே இல்லைங்கிற பட்சத்தில் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணி அதை விட அதிகமாக சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த ப்ராஃபிட்லாம் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய இடத்துல நம்ம ஒர்க் ஷாப் போடுறோம். முக்கியமாக சென்னையில் இந்த வாரம் சண்டே வந்து தமிழில் போடுறோம், மற்ற இடங்கள்ல இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா என்னுடைய டீமோட கஸ்டமர்களுக்கு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஆப்ஷன் ட்ரைனிங் எப்படிலாம் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நான் ஒர்க் ஷாப் எடுக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.